எல்லார் வீட்லேயும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு காரியம் பால். உடம்புக்கு சத்தானது, உடலுக்கு ஆரோக்கியமானது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் குடிப்பது உண்டு. அந்த பால் கெட்டு போகும் பொழுது அது தயிராக மாற்றப்படுகிறது. அந்த தயிரை கடைந்து எடுக்கும் பொழுது அது வெண்ணெயாக மாற்றப்படுகிறது. பால் 1 லிட்டர் 40 ரூபா இருக்கணும்னா தயிர் 1 லிட்டர் வாங்கினோன்னா 60 ரூபா. அந்த தயிர் வெண்ணெயான பிறகு அதனுடைய விலை இன்னுமாக அதிகரித்து இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது நாம் நினைக்கிற ஒரு காரியம், ஏனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வர வேண்டும், ஏனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துயரங்களை நான் அனுபவிக்க வேண்டும். வியாதியின் மூலமாய் நாம் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளின் மூலமாய் குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறது உண்டு, ஆராதனைக்கு நான் வருகிறேன், தேவனை துதிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டதானால் எந்த வேலையும் கொடுக்காம தேவனுடைய சமூகத்தை மாத்திரமே நான் தேடுகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வேலை பார்க்கிற இடங்களில் போராட்டத்திற்கு மேலே போராட்டம், நான் எதிர்பார்க்கிற சம்பளம் எனக்கு கிடைக்கல, நான் துன்பத்தின் வழியே நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனத்தை போல இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சித்து பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கானானை நான் தரிசிக்க முடியவில்லையே. எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என் வாழ்க்கை சோலைவனமாய் மாறவில்லை. என்னை எதிர்த்து வருகிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நான் கெட்டு போகிற சூழ்நிலை தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று கண்ணீரோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் பிரத்யேக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். போராட்டங்கள் வழியாய் நடக்க வேண்டிய சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் அதற்கு பிறகு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இருந்த நிலைமையை பார்க்கிலும் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வருகிற நாட்களை குறித்து துயரத்தோடு, வருகிற காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோமோ, என்ன காரியம் சம்பவிக்க போகிறதோ என்று கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும், யூடியூப்ல பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் உங்கள் வேத புஸ்தகத்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க கேட்போம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. என கருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். இந்த நாட்களில் ஜனங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால நிறைய இடங்களில் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்காக அடியேனை அழைப்பது உண்டு. கூட்டங்களை முடித்து விட்டு நான் காத்திருக்கும் பொழுது நிறைய ஜனங்கள் ஜெபம் செய்வதற்காக வருவார்கள். நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஐயா, என்னிடத்தில் ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பிள்ளைகள் எல்லாம் நல்ல லெவல்ல செட்டில் ஆகியிருக்கிறாங்க, ஆனால் இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் நான் காயப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு மூலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன். வெளிப்பிரகாரமாய் என்னை பார்ப்பதற்கு நான் சந்தோஷமாக சுற்றி திரிவதை போல காணப்பட்டாலும் என்னுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கதறிக்கொண்டிருக்கிறது.
சமாதானமற்றவனாய், சமாதானத்தை இழந்தவளாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஐயா, சமாதானத்திற்காய் எனக்காய் ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்கிற நிறைய ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சமாதானத்தை இழந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வாழ்க்கையில் பிள்ளைகளின் நிமித்தமாய் சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். குடும்பத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கலாம். வேலைகளே சமாதானத்தை இழந்திருக்கலாம். எங்கே சொல்வது, யாரிடம் கேட்பது, எங்கே செல்வது என்று தெரியாமல் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இரவு நேரத்தில் தூங்க முடியாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய எதிரிகள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கலாம். துன்மார்க்கர்கள் உங்களுக்கு எதிராய் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வந்தாலும் அவர்கள் மத்தியில உங்களை சுகமாய் தூங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயா தூங்க முடியல, பாரங்கள் எங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் அமள பண்ணி கொண்டிருக்கிறது, தூங்க முடியல, இரவு முழுசும் நான் என்னுடைய பெட்ல உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வருங்கால வாழ்க்கை குறித்து அழுகிறேன், என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தத்தளிக்க பண்ணுகிறவர்கள், உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை, அவர்கள் மத்தியிலும், உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இளைப்பாறுதலாய் நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய படுக்கையை அவர் இன்பமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியில் பார்க்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுகிறதில்லை. பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வர்றதில்லை. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய்க்கு ஒரு நாள் ஒரு காரியத்தை அவன் கேள்விப்படுகிறான். ராஜாவின் மேல் கை போடும்படியாக, ராஜாவை கொலை செய்யும்படியாக 2 பேர் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் ராஜாவை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இது யாருடைய காதில் கடந்து வருது? மொர்தெகாயுடைய காதில் கடந்து வருது. மொர்தெகாய் உடனே ஓடி போறான். ஓடி போய் ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். ராஜா இதை விசாரிக்கிறார். மொர்தெகாய் சொன்னது உண்மைதான், அவன் சொன்ன காரியம் பொய்யல்ல, இட் இஸ் ட்ரூ என்று அவர் காரியத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த 2 பேரும் அவர் காலி பண்ணிடுறாரு. ராஜா தப்பித்துக் கொள்கிறார். மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே சம்பவிக்கவில்லை. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எத்தனையோ ஜனங்களுக்கு நான் நல்லவனாக இருந்திருக்கிறேன், இவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணமே நான் தான், இவங்க இன்னைக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கிறாங்கன்னா அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நான் தான், எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு அவங்க எனக்கு எதிராய் மாறிவிட்டார்களே. எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? மொர்தெகாய் வாழ்க்கையில் இதே ஒரு காரியம் நடக்குது. ஆமான் என்று ஒரு மனுஷன் எழும்புகிறான். அவன் ராஜாவிடத்திலே போகிறான். ராஜாவிடத்திலே அவனுக்கு நல்ல செல்வந்தம், ராஜாவிடத்திலே நல்ல ஒரு பேரை அவன் வாங்குகிறான். அதன் நிமித்தமாய் அவன் செய்கிற ஒரு காரியம், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். எல்லாரும் அவனுக்கு முன்பதாய் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்றாரு? நான் என் தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன், என் தேவனை மாத்திரம் நான் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை மனுஷன் பெரிய ராஜாவாக இருந்தாலும் என்னுடைய தலை மனிதனுக்கு முன்பதாய் குனிவதில்லை. என்னை உண்டாக்கின தேவனை மாத்திரம்தான்
நான் ஆராதிப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவன் இருக்கிறான். ஆமானுக்கு இதை பார்த்த உடனே ஒரு பயங்கர கோபம் வந்துடுச்சு. பயங்கரமான கோபம் வருது. வந்த உடனே எப்படியாவது இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் மிக அழகாக சொல்றான் பாருங்க, மொர்தேகாவை காலி பண்ணுவது அவனுக்கு லேசான காரியம். ஆனால் அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? இந்த மனுஷனை மாத்திரம் நான் தீர்த்து கட்டக்கூடாது. காலி பண்றதா இருந்துச்சுன்னா யாரை காலி பண்ணணும்? யூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லா தேசத்தில் இருக்கிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். மொர்தெகாய் ஒருவேளை நம்மளை போல நினைச்சிருக்கலாமே, நான் ராஜாவுக்கு என்ன தவறு செய்தேன், அவருக்கு நான் எந்த தவறு செய்தேன், ஆனால் இன்றைக்கு ஆமானை எனக்கு எதிராய் அவர் எழும்ப விட்டிருக்கிறாரே. நீங்கள் நினைப்பது உண்டல்லவா, நான் சபைக்கு போகிறேன், ஆராதனையில எல்லா ஆராதனையும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், இடைநாள் கூட்டங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன், காத்திருப்பு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஃபாஸ்டிங் பிரேயர் தவறாமல் நான் வருகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு காரியங்கள் செய்த பிறகும் என் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகரித்திருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரித்திருக்கிறதே. என்னை நம்புவார் யாரும் இல்லையா? என்னை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷரும் இல்லையா? இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பும் பொழுது தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? காலங்கள் தாமதமாகலாம், சில நேரம் நம்ம ஜெபிச்ச உடனே நம்முடைய காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். சத்துருக்கள் எழும்பி இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது உடனே அது நடக்காம போகலாம். ஆனால் நான் சொன்னது போல அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மொர்தெகாவுடைய வாழ்க்கையிலிருந்து 2 முக்கியமான காரியங்கள். சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நமக்காக செய்யும் காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். முதல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றி இருக்கிறாரு. ஆனால் ராஜா இவனுக்கு ஒண்ணுமே செய்யல, இவனுக்கு எந்த காரியத்தையும் செய்யல. ஆமான் இவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் நேசித்த ஜனங்களே எனக்கு ஆப்போசிட்டா எழும்பி இருக்கிறாங்களே, இவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், இந்த நண்பர்களை நான் எவ்வளவு நேசித்தேன், இந்த உறவுகளை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு விரோதமாய் அவர்கள் மாறிவிட்டார்களே, எனக்கு விரோதமாய் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்களே. என் வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் கிடைக்காதா? என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்காதா? தேடிட்டு இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு முன்பதாய் உங்கள் தலைய கர்த்தர் உயர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மொர்தெகாவுடைய வாழ்க்கையில் ஆமான் எதிர்த்து வருகிறான். ராஜா அதுவரை ஒண்ணுமே செய்யல. ஆனால் என்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போனது.
ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் காலம் தாமதித்தாலும், நாட்கள் தாமதித்தாலும், அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யாமல் விடுவதில்லை. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எப்படியாகிலும், யாரை கொண்டாகிலும், எந்த வழியில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டத்தை வைத்திருப்பார். ஆமான் எழும்புறான். அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல. நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க சொல்றாரு. வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் 2 திருடர்களை, ராஜாவை கொல்லும்படியை வைத்திருந்த 2 திருடர்களை மொர்தெகாய் காட்டி கொடுத்தான். உடனே ராஜா கேட்கிறாரு, அப்படிப்பட்ட மொர்தெகாய்க்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? என் சைட்ல இருந்து என்ன அவனுக்கு நன்மை செய்திருக்கிறோம்? என் உயிரை அவன் காப்பாற்றி இருக்கிறானே, அவனுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று கேட்கிறான். வேலை பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஐயா, நாடகம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்க உதவி செய்ததா ஒண்ணுமே எழுதப்படல. அவனை கூப்பிடுறாங்க. என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது காரியம் மாறுதலாக முடிவடைகிறது. ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். மொர்தெகாய் கொலை செய்யும்படியாய், ஜனங்கள் முன்பதாய் அவன் கொலை செய்யும்படியாய் அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். என்ன பண்றாரு? ஆமானை அந்த தூக்கு மரத்தில் போடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. ஆமானுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பொசிஷன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய வரவேற்ப ஆண்டவர் ஆமானை கொண்டு மொர்தெகாய்க்கு கொடுக்கிறார். சத்துருவை கொண்டு நீதிமானுக்கு தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்க சத்துருகளுக்கு முன்பதாய் நீங்கள் நீதியோடு வாழ்வீங்கன்னா, உண்மையோடு வாழ்வீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வீர்களானால், எத்தனை சோதனை வந்தாலும், நன்மைகள் தாமதித்தாலும், உங்கள் சத்துருக்கள் கைகளை கொண்டே உங்களுக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் மொர்தெகாய் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, தேவன் நீதிமானுக்கு செய்கிற காரியம் சத்துருக்களை கொண்டே. யார் உங்களுக்கு எதிர்த்து இருக்கிறாங்களோ, எந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக இருக்கிறானோ, யார் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்களோ, அவர்களே ஆண்டவர் உங்க வழிக்கு கொண்டு வந்துடுவார். உங்க வாழ்க்கையை உடைச்சிருக்கலாம், உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணும்படியாக எண்ணி இருக்கலாம், அவங்களையே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உயர்த்தும்படியாய் கொண்டு வந்துடுவார். மொர்தெகாவை ஆமான் கொல்லும்படியாய் எண்ணுகிறான். ஆனா ராஜா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, மொர்தெகாயை கூட்டிட்டு போய் அந்த நகர வீதிகள்ல ராஜரீக வஸ்திரத்தை கொடுத்து, ராஜா ஊருக்குள்ள வந்தா எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அதை என்ன பண்ணுங்க, மொர்தெகாய்க்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆமானை பார்த்து சொல்றாரு. ஆமானுடைய மண்டை செதறி போயிருக்கும். நம்ம அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவனை உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவனுடைய வாழ்க்கையை தரமட்டமாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மொர்தெகாய் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். தகப்பனே, உம்மை விட்டா வேற தஞ்சம் இல்லப்பா. எந்த மனுஷனுக்கு முன்னாடியோ நான் குனிஞ்சு நிற்க மாட்டேன், உங்களை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன்ப்பா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது என்னை காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை நான் பார்த்து கொள்வேன், பாதுகாத்து கொள்வேன். பரிசுத்தமாய் வாழ ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் வருகிற வர அதை காப்பாற்றி பாருங்கள். நிச்சயமாய் சத்துருக்களுக்கு முன்புதாய் உங்களுக்கு பந்தியை தேவன் ஆயத்தம் பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், என் பாத்திரம்
நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் அப்பா. இதுவரைக்கும் சோகத்துல, துக்கத்துல, பொருளாதார பிரச்சனையில மனுஷர்களால் நொறுக்கப்பட்டு மனுஷர்கள் சத்துருக்களாக மாறி உங்களுக்கு விரோதமாய் சுற்றி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மிக அழகான ஒரு வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம், அவர்களை கொண்டே உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விரோதமாக எழும்பி இருக்கலாம், அவர்களை கொண்டே உங்கள் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு பையன் ஒருவன் இருந்தான். ரொம்ப ஏழ்மையான ஒரு போதகர், ரொம்ப வறுமையின் கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு போதகர், ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழுகிற ஒரு மனுஷன். அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை. ஆனால் அவருடைய மகனுக்கோ கஷ்டத்தின் நடுவிலே ஒரே ஒரு பள்ளி சீருடைய யூனிஃபார்ம் அவனுக்கு எடுத்து கொடுக்குறாரு. 6 மாதம் போகுது. போனோடனே சட்டையெல்லாம் கிழிய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்றைக்கி இலவசமாக 2 சீருடைகளை கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த சிறுவனுக்கோ ஒரே ஒரு சட்டை தான் வருஷத்துக்கு. 6 மாதத்தில் அங்கங்கன்னு கிழிய ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா, ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. வருகிறவங்க எல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட பிள்ளைங்க தான் அந்த ஸ்கூலுக்கு வருகிறார்கள். ஆனால் என்னுடைய சட்டை கிழிந்து போய் இருக்கிறது. ஓட்ட சட்டைக்காரா, கிழிஞ்ச சட்டைக்காரா, பிச்சைக்காரேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துகிறாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர பிரச்சனை. பாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பையன் இவ்வளவு தூரம் அழுகிறானே, என்ன செய்வதென்று புரியவில்லை. இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வெளியே ஜெபம் பண்ணும்படியாய் வெளியே வருகிறார். பார்க்கும் பொழுது சில உள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து அந்த சட்டையில் எங்கெல்லாம் கிழிந்து இருக்கிறதோ அங்கே பின் பண்ணி வச்சுட்டாரு. பிள்ளை அடுத்த நாள் ட்ரெஸ் எடுத்து போடுறான். எப்படியோ அங்கங்கே இருக்கிற ஓட்டைகளை இந்த பின்னை வச்சு அங்கங்கேயும் கொடுத்ததுனால இந்த ஓட்டைகள் தெரியாமல் மறைந்து விட்டது. ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை மறுபடியும் வீட்டிற்கு வருகிறான். வெள்ளை கலரில் போட்டு இந்த சட்டை மாலை நேரத்தில் பார்க்கும் பொழுது சிவப்பு நிறத்திலே காணப்படுகிறது. கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன ஆண்டவரே நான் பண்ண முடியும்? உம்முடைய ஊழியத்தை நம்பி, உம்மை நம்பி அல்லவா இந்த ஊழியத்திற்கு கடந்து வந்தேன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நெருக்கம் வர வேண்டுமா? ஊரில் இருக்கிற ஜனங்கள் அனைவரும் எங்களை கேலி செய்கிறார்களே, கிண்டல் பண்ணுகிறாங்களேப்பா, என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் பொழுது ஓரத்திலே ஒரு கம்பி சுருண்டு கிடப்பதை பார்க்கிறார். அந்த கம்பி எடுத்துட்டு வர்றாரு. இந்த துணியை நீட்டாக வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் கண்டுபிடித்த ஒரு கம்பியை கொண்டு, அழகாக சுற்றி வைத்திருந்த கம்பியை கொண்டு அந்த சட்டையின் ஓட்டைகளை அவர் தைத்தாராம். தைத்துட்டு பிள்ளையை பார்த்து சொன்னார், அப்பா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை இகழ்ந்தவர்களுக்கு மத்தியில் உன் ஸ்தானத்தை உயர்த்துவார். அவர் சாதாரண தேவன் அல்ல, வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், கைவிட மாட்டாருப்பா. யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஜீசஸ் இஸ் வித் யூ. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டார். அந்த ஊரில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேனுடைய மகனும் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். இவர் வந்து பார்க்குறாரு, இந்த பையனுடைய சட்டை ஓட்டைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கம்பியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கம்பி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது, ரொம்ப ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குதே, இது யார் செய்தார்கள் என்று விசாரித்தார்கள். அந்த சின்ன தம்பி சொன்னால், அங்கிள், என்னுடைய அப்பா தான் இந்த காரியத்தை செய்தார்கள். என்னுடைய சட்டை முழுவதும் நேற்று பார்க்கும் பொழுது இரத்த கரையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
நீட்டாக இருக்குது, எங்கள் அப்பா தான் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று மகிழ்ச்சியாக கூறினானாம். உடனே அந்த பிஸ்னஸ்மேன் கேட்டார், உங்கள் அப்பாவை நான் பார்க்க முடியுமா? அவரை நான் எப்படியாவது ஒரு முறை பார்க்க வேண்டுமே என்று சொன்னாராம். உடனே சரின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அப்பாவை பார்த்து அந்த பிஸ்னஸ்மேன் கேட்டார், ஐயா, இந்த மாதிரி ஒரு பொருளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை, மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள், எங்களுக்கு இதை தருவீர்களா? நாங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் இதை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நான் காணப்படுகிறேன், இது பெரிய லாபத்தை கொடுக்கும், அதில் ஒரு 10% உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னாராம். உடனே இந்த போதகர் சொன்னார், ஐயா, இது இந்த கீழே கிடந்துச்சு, என்னுடைய வீட்டில் வேண்டாம் என்று ஒதுக்கி போட்ட ஒரு காரியம், அதுதான் என் பிள்ளைக்கு மேலே பற்றக்கூடாது, மேலே குத்தி அந்த சரீரத்தில் இரத்தம் வந்து விடக்கூடாது என்று சொல்லிதான் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று சொன்னாராம். அவர் அந்த பின்னை வாங்கிட்டு போயிட்டாரு. மேனுஃபேக்சர் பண்ணாங்க. சேஃப்டி பின் என்று சொல்லுகிறோமே, அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை அப்படியே சேல்ஸுக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த உலக அளவில் அது பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது, உலகத்தில் பயங்கர அளவுக்கு அது விற்பனை ஆகிறது. ஒரு நாள் அந்த பிஸ்னஸ் மேன் இந்த பாஸ்டரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்து அவருடைய கரங்களில் ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுக்கிறார்கள். கொடுத்தோடனே இது எப்பவும் போல இவர் ஜோம் பண்ணி வாங்கி அதை பக்கத்தில் வைத்து விட்டார். வைத்துட்டு அந்த பின்னெல்லாம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, சேஃப்டி பின்னை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அதில் கிடைத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். இவருக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. உள்ள ஒரு செக் இருக்குது. வாசிக்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது $1 crore அமெரிக்கன் டாலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூக்கி வாரி போடப்பட்டார். $10 வழி இல்லை. ஒரு பிள்ளைக்கு புதிய சட்டை வாங்கி கொடுக்க காசு இல்லை, தனக்கு புதிய சட்டையை வாங்கி கொள்வதற்கு காசு இல்லை. ஆனால் இன்றைக்கு $1 கோடி அவர் அதிபதியாக மாற்றப்பட்டார். அதை எடுத்து அப்படியே சைடில் வைத்து விட்டு உள்ளே பார்க்கிறாரு. உள்ள 2 கீ இருக்கிறது. அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா, என்ன இந்த சாவி இந்த இடத்துல வைத்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். ஒன்று அவர் சொல்கிறாரு, அதில் இருக்கிற ஒரு கீ இந்த டவுனில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீட்டினுடைய சாவி, உங்களுக்காக நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதை பார்த்தேன், ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த சாதாரண ஒரு சேஃப்டி பின் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் அந்த வீடை உங்களுக்காக வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வெளியே போகிறதற்கு நல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை, எந்த காரியமும் உங்களுக்கு இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் இருக்கிறதுலே ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று உங்களுக்கு வாங்கியிருக்கிறேன், உங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போயிட்டாராம். இந்த பாஸ்டருக்கு கண்களிலிருந்து பாய ஆரம்பித்தது. ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவமானமாக பார்த்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள். இயேசுவை மாத்திரம் நம்பி இருந்தார். அந்த ஊரில் தலை சிறந்தவனாக, உயர்த்தப்பட்டவனாக கர்த்தர் மாற்றினார். இகழ்ந்தவர்களுக்கு முன்பதாய், பரியாசம் பண்ணவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்துவாரே. ஆனால் நிச்சயமாய் கேட்கிற யாராக இருந்தாலும் உங்கள் ஸ்தானத்தை ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருவானவன் எழும்பி இருக்கலாம், போராட்டங்கள் எழும்பி இருக்கலாம், பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம். ஆனால் எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களை கொண்டே உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்களா, நல்லா முட்டங்கால் போட்டு யாருக்கும் தெரியாம ரூமெல்லாம் பூட்டி வச்சுட்டு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் அப்பா, ஆண்டவரே இந்த சத்துருவானவனின் கையிலிருந்து நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டே இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார்.
இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே நான் வேகமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புஸ்தகம் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே தேவன் ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். வாசிப்போமா? பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், சத்துருக்களை கொண்டு உங்களுக்கு அவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் மனுஷன் பல காரியத்தை செய்திருக்கிறான். இரண்டாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? யாரு உன் மேல எழும்புகிறார்களோ, பிரச்சனை செய்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ உறவுகள் என்னுடைய சமாதானத்தை சீர்குலைக்கும்படியாய், குடும்பத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கும்படியாய் எவ்வளவோ பிரச்சனையை பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க உயர்ந்துட்டே போவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவரே இவ்வளவு தூரம் ஊழியம் செய்கிறேனே, உண்மையோடு ஊழியம் செய்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவில்லை, உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம், ஆனால் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்களாப்பா. ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கிறோம், கண்ணீரின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறோமே. நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், உறவுகள் விரோதமாக எழும்பினது. ஆனால் முடிவில் இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. ஊரில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். வெளியே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, வெளியே பார்க்கும்பொழுது ஜோடியாக போகும்போது பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? நீதிமானாய் வாழுகிற உங்களுக்கு எதிராய் எத்தனை மனுஷன் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும் ஆண்டவர் நீதிமானோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் சும்மா தான் இருந்திருக்கிறேன். அவங்களை கண்டு நான் பயந்து ஓடி இருக்கிறேன். அவர்கள் அப்படி சொல்லிடுவாங்களோ, இப்படி பேசிடுவாங்களோ, வெளியே பார்த்து அசிங்கப்படுத்திடுவாங்களோ என்று என்னுடைய தலையை நான் குனிந்து கொண்டு ஓடி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தலையை உயர்த்தி இருக்கிறார். அவர்களுடைய தலையோ இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. சமாதானமற்றுவை, சந்தோஷமற்றுவை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக யார் எழும்பினாலும் டோன்ட் வரி, உங்களுக்கு யுத்தம் பண்ண ஒரு தேவன் உண்டு, உங்களுக்காய் யுத்தம் செய்ய ஒரு தகப்பன் உண்டு. நீங்க சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்காய் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் அவனை தூக்கில போட வேண்டும் என்று ஆமான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்றான். ஆனால் அவனுக்கு முன்பதாகவே மொர்தெகாவை கர்த்தர் உயர்த்துகிறார். இது நிமித்தமாய் அவன் அசிங்கப்படுகிறான், கேவலப்படுகிறான். மொர்தெகாயை டச் பண்ண முடியல. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு வெளியே முகத்தை காட்ட முடியல, வெளியே பார்த்து சிரிக்க முடியல. அன்னைக்கு துரோகம் பண்ணும்போது சிரிச்சிருக்கலாம். அன்னைக்கு துரோகம் பண்ணும்போது ஊருக்கு முன்னாடி நாங்கள் யாரு தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் உள்ளவங்க தெரியுமா, என் பையன் என்ன பண்ணுறான் தெரியுமா, என்னுடைய மகள் எங்கே இருக்கிறா தெரியுமா, நாங்கள் வாழ்கிறதெல்லாம் வெளிநாடு தான், இங்கே ஒன்றுமே இல்லை, பயங்கரமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நியாயம் தீர்க்கும் பொழுது, நல்லா புரிந்துக்கோங்க, கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கும் போது நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுதான் உட்காரணும்.
கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் காலம் இது. சத்துருக்களை உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக உங்களுக்கான காரியத்தை அந்த சத்துருக்களை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, அம்மோனியர்கள், மோவாபியர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இவன் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு முன்பதாக முட்டங்காலிட்டு ஜெபம் பண்ற, ஆண்டவரே ஐ பிலீவ் யூ லார்ட், உம்மை நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் யுவர் வேர்ட்ஸ் லார்ட், உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீரா? என்னை சுற்றி பிரச்சனைகள் வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது, என்னை காப்பாற்றும் என்று கண்ணீரோடு கேட்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்களோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு எதிராய், நீதிமானுக்கு எதிராய் யாரு கிளம்பி வந்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் பிரச்சனை உருவாக்கி விட்டார். இன்னைக்கு இதுதான் சம்பவிக்கும். சத்துருவானவனுக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். அவங்க ஒருவேளை 10 பேரை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், அன்னைக்கு 10 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வந்த 10 பேருக்குள்ளேயே பிரச்சனையை ஆண்டவர் உருவாக்கி விட்டுருவார். ஒன்றும் புரியாது, என்ன பேசுகிறாங்க தெரியாது, எதுக்கு அடிக்கிறாங்க புரியாது. ஆனால் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போய் முக்காடிட்டு கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வராதபடி வீட்டுக்குள்ளே கர்த்தர் தூக்கி போட்டுருவார். உங்கள் சத்துருக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சத்தம் போடாதீங்க, நீங்கள் போய் சண்டை போடாதீங்க, மௌனமாக இருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த காரியம் அதான். என் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது, சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எதிர்த்து வரும் பொழுது நான் செய்த ஒரே ஒரு காரியம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஆண்டவரே உம்மைதான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் என் வாழ்க்கையில் செய்யுமப்பா என்று கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது வருஷங்கள் ஓடி இருக்குது. அன்னைக்கு நான் நினச்ச உடனே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, அன்னைக்கு ஜெபம் பண்ணோன்னா அற்புதம் நடக்கலை. இட் டேக்ஸ் சம் டைம், சில சமயங்கள் எடுக்கும். ஆனால் சொன்ன தேவன் செய்து முடிப்பார். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வாக்குரைத்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்களை பூட்டி லாக் பண்ணி வச்சிருவார் ஆண்டவர். வாழ்க்கையில வெளியே வர முடியாது. ஆண்டவர் அடைப்பாரே, ஆனால் ஒரு மனுஷனும் திறக்க முடியாது. ஆண்டவர் திறப்பாருனா ஒரு மனுஷனாலையும் ஆசீர்வாதத்தை பூட்டி வைக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, 2 காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காய், சத்துருக்களுக்கு முன்பதாய் உங்களுக்காய் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்களை கொண்டே, உனக்கு எதிராக எழும்பி இருக்கிறவர்களை கொண்டே உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை அதே பிரச்சனையில் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே விஷயத்தில் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அவங்கள கொண்டே உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் உடைக்கிறார். நீதிமானுக்கோ நித்தியமான சமாதானத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய சமாதானம் நிரந்தரமானது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அவர் விரும்பல, பரலோகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார். சத்துருக்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுதெல்லாம் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதத்தை வாசிங்க, தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருந்து பாருங்கள். தேவன் இந்த 2 காரியத்தையும் உங்கள் கண்கள் முன்பதாகவே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நிலைமையை மாற்றுவார். சத்துருக்களுக்கு முன்பதாய் உங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழிய, காலியான பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். அபிஷேகத்தினாலும் தாளந்துகளினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்ட ஒவ்வொருவரையும்
கர்த்தர் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.